பைபிளை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும்னு நினைப்போம். ஆனா, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 27% அதிகமான வார்த்தைகளை, அதாவது இயேசுவின் சீடர்களான பேதுரு அல்லது யோவானை விட அதிகமா எழுதினது யார் தெரியுமா? அவர் இயேசுவோடு வாழ்ந்த 12 சீடர்களில் ஒருத்தர் கிடையாது. ஏன், அவர் ஒரு யூதர் கூட கிடையாது. அவர் ஒரு மருத்துவர், ஒரு தேர்ந்த ஓவியர், ஒரு தலைசிறந்த வரலாற்று ஆய்வாளர். எல்லாவற்றுக்கும் மேலாக புனித பவுலோட கடைசி மூச்சு வரை கூடவே இருந்த ஒரே விசுவாசி. அவர்தான் தூய லூக்கா. இயேசுவை நேரில் பார்க்காத ஒரு மருத்துவர் எப்படி உலக வரலாற்றையே மாற்றிய மிகப்பெரிய நூல்களை எழுதினார்? மருத்துவ உலகிற்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அடுத்த 6 நிமிடங்களில் நீங்கள் இதுவரை கேட்டிராத பல மர்மங்களை அவிழ்க்கப் போகிறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லூக்கா பிறந்தது சிரியாவில் உள்ள அந்தியோக்கியா என்ற நகரத்தில். அவர் ஒரு கிரேக்கராய் பிறந்தார், அதாவது யூதர் அல்லாத ஒரு புறவினத்தவர். புதிய ஏற்பாட்டை எழுதியவர்களில் யூதர் அல்லாத ஒரே ஆசிரியர் லூக்கா மட்டும்தான். புனித பவுல் தனது கடிதத்தில் லூக்காவை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? அன்பிற்குரிய மருத்துவர் லூக்கா என்று குறிப்பிடுகிறார். அன்றைய கால கிரேக்க மருத்துவ முறை ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்தது. லூக்கா ஒரு மருத்துவராக இருந்ததால் எதையும் சும்மா கேட்டுட்டு அப்படியே நம்பிட மாட்டார். அறிவியல் பூர்வமா, வரலாற்று ரீதியா ஆதாரங்களை தேடுற குணம் அவரிடம் இயல்பாவே இருந்தது. இங்க தான் ஒரு ட்விஸ்ட். லூக்கா இயேசுவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர் கிடையாது. அவர் இயேசுவின் உலக பயணத்தை நேரில் பார்த்த சாட்சியும் இல்லை. அப்படி இருந்தும் அவர் எப்படி லூக்கா நற்செய்தி என்ற நூலை எழுதினார்? அதற்கு அவரே தன் நூலின் தொடக்கத்தில் பதில் சொல்கிறார். முதலிலிருந்தே நேரில் பார்த்த சாட்சிகளும் இறை வார்த்தையின் ஊழியர்களுமாயிருந்தவர்கள் நமக்கு ஒப்படைத்தவாறே நானும் தொடக்கத்திலிருந்தே எல்லாவற்றையும் துல்லியமாய் ஆய்ந்தறிந்து முறைப்படி உமக்கு எழுத துணிந்தேன். அதாவது லூக்கா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் போல வேலை செய்தார். இயேசுவை நேரில் பார்த்த அவருடைய சீடர்கள் முக்கியமாக இயேசுவின் தாயான அன்னை மரியாளை நேரில் சந்தித்து நேர்காணல் செய்திருக்கலாம் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதனால்தான் மற்ற நற்செய்திகளில் இல்லாத பல அரிய தகவல்கள் லூக்கா நற்செய்தியில் மட்டும் இருக்கும். உதாரணத்திற்கு, வானதூதர் கபிரியேல் மரியாளுக்கு காட்சியளித்தது, இயேசுவின் பிறப்பு அறிவிப்பு, மரியாள் பாடிய புகழ்பாடல் மற்றும் இயேசுவின் சிறுவயது சம்பவங்கள் இதெல்லாம் லூக்காவிற்கு அன்னை மரியாள் மூலமாகவே கிடைத்திருக்க வேண்டும். லூக்காவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை அவர் புனித பவுலை சந்தித்த போது நடந்தது. பவுலின் 2வது மற்றும் 3வது தர்ம பயணங்களில் லூக்கா அவருடன் இணைந்தார். அவர் எழுதிய திருத்தூதர் பணிகள் புத்தகத்தை படிக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனிக்கலாம். 16வது அதிகாரம் வரை அவர்கள் அங்கே போனார்கள், அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று எழுதிய லூக்கா திடீரென நாங்கள் மாசிதோனியாவுக்கு புறப்பட்டு செல்ல முற்பட்டோம் என்று நாங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அதன் அர்த்தம், அந்த பயணத்தில் லூக்காவும் பவுலோடு நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டார். பவுல் சிறையில் அடைக்கப்பட்ட போதும், ரோமாபுரிக்கு கைதியாக கப்பலில் கொண்டு செல்லப்பட்ட போதும், கப்பல் உடைந்த பயங்கர விபத்துகளின் போதும் லூக்கா பவுலை விட்டு பிரியவே இல்லை. பவுல் தனது மரணத்திற்கு சற்று முன்பு எழுதிய கடைசி கடிதத்தில் சோகமாக எழுதுகிறார், லூக்கா ஒருவரே என்னுடன் இருக்கிறார். எல்லாரும் கைவிட்ட போதும் பவுலின் இறுதி வரை நின்ற ஒரே உண்மையான நண்பன் லூக்கா. ஒரு மருத்துவராக லூக்கா எழுதிய நற்செய்தியில் சில தனித்துவமான குணங்கள் இருந்தன. அதில் ஒன்று, மற்ற நற்செய்தியாளர்கள் ஒரு நோயாளி குணமாகிவிட்டார் என்று சாதாரணமாக எழுதும்போது லூக்கா மட்டும்தான் அந்த நோயின் தன்மையை துல்லியமாக குறிப்பிடுவார். உதாரணமாக, கடும் காய்ச்சல், கை சூம்பி போன மனிதர், இவ்வாறு குறிப்பிடுவார். 2வது, லூக்கா தனது நூலில் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட ஏழைகள், பாவிகள் மற்றும் பெண்களுக்கு இயேசு கொடுத்த முக்கியத்துவத்தை மிக அழகாக பதிவு செய்துள்ளார். லூக்கா நற்செய்தியில் மட்டும்தான் நல்ல சமாரியன் உவமை மற்றும் காணாமல் போன மகன் உவமை போன்ற உலக புகழ்பெற்ற கதைகள் இடம்பெற்றுள்ளன. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தடாக்ஸ் பாரம்பரியத்தின்படி லூக்கா ஒரு சிறந்த ஓவியர்.
அன்னை மரியாளையும் திருத்தூதர்களான பேதுரு மற்றும் பவுலையும் முதலில் ஓவியமாக வரைந்தது லூக்கா தான் என்று நம்பப்படுகிறது. புனித பவுலின் தியாக மரணத்திற்கு பிறகு லூக்கா தொடர்ந்து பல இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார். அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது 84வது வயதில் கிரேக்க நாட்டில் இயற்கை எய்தினார் அல்லது நற்செய்திக்காகவே தியாக மரணமடைந்தார் என்று வரலாறுகள் கூறுகின்றன. இன்று மருத்துவர்கள், ஓவியர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் மாணவர்களின் பாதுகாவலராக தூய லூக்கா போற்றப்படுகிறார். அக்டோபர் 18ஆம் தேதி அவருடைய திருவிழா கொண்டாடப்படுகிறது. இயேசுவை நேரில் பார்க்காவிட்டாலும் தன் அறிவாலும் உழைப்பாலும் விசுவாசத்தாலும் புதிய ஏற்பாட்டின் தூணாக மாறிய லூக்காவின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. புனித பவுலின் வாழ்க்கை வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.